ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலுக்காக கேரட்டும் பீன்ஸும் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இந்த கேரட்டை கழுவிட்டு மேல் தோலை சீவி எடுத்துடலாம். அதே போலவே இந்த பீன்ஸையும் இந்த காம்புகளை 2 சைடும் எடுத்துட்டு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு காயெல்லாம் இந்த அளவுக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் 1, இது சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. காரத்துக்கு சின்னதாக 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க. 1½ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயம் நமக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த எண்ணெயிலே காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த மாதிரி ரொம்ப நல்லா பொடியாக கட் பண்ணும்போது பொரியல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். அதிக நேரம் வந்துச்சுன்னா பொரியல் நமக்கு டேஸ்ட் வராது. நம்ம ஊற்றின தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு காய் வேகட்டுங்க. கேரட் பீன்ஸு ஒரு 70% வெந்தால் போதுங்க. நம்ம ஊற்றின தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சிங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கு 3/4 பாகத்துக்கு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. இதே போலவே நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.